மீர்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஜக்குன்னு பேர் கொண்ட ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு. ஜக்குக்கு 2 பசங்க, ராஜு அப்புறம் மினி. அப்பா, நாம முன்னாடில இருந்து ஏழைங்க தானப்பா? இல்லப்பா கண்ணா, முன்னாடியிலிருந்து நம்ம ஏழைங்க கிடையாது. என்னுடைய அப்பா, அதாவது உன்னுடைய தாத்தா, ஒரு செழிப்பான நபர். அவருக்கு காட்டுல ஒரு முறை பன்னீர் வீடு கிடைச்சது. அந்த வீட்டில இருந்து எவ்வளவுதான் பன்னீர் எடுத்தாலும் எங்க அப்பா அந்த மாய வீட்டிலிருந்து நிறைய பன்னீரை எடுத்து பக்கத்து கிராமங்கள்ல எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பன்னீர் வியாபாரம் செஞ்சு எங்க அப்பா பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு நாள் கிராமத்து தலைவர் கபீர் சிங்குக்கு அந்த மாய பன்னீர் வீடை பத்தி தெரிஞ்சு போச்சு. உபேந்தர், உனக்கு காட்டுல ஒரு மாய பன்னீர் வீடு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க தலைவரே, கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக முடிஞ்சது. அப்புறம் சொத்து விஷயத்துல நான் உன்னை விட கொஞ்ச நாள்ல முன்னேறி போயிடுவேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டைரியிலையும் நான் தான் பன்னீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் என்னுடைய உரிமை இருக்கு. நீ எனக்கு தெரிவிக்காம மாய பன்னீர் மூலமா நிறைய சம்பாதிச்சிருக்க. அதனால இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த தலைவர் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. அப்புறம் அவரை இந்த கிராமத்தை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு. அப்புறம் என்னுடைய அப்பா இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே வேலை கொடுக்கவே இல்லை. அப்புறம் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. அன்னில இருந்து தான் நாம ஏழைகளா இருக்கோம். ஏன்பா, அந்த பன்னீர் வீடு இன்னமும் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கா? இல்லப்பா, அந்த பன்னீர் வீட்டை பத்தி இது வரைக்கும் ஒன்னும் தெரியல. தலைவர் அந்த பன்னீர் வீட்டுல இருந்து பன்னீர் எடுக்க போனப்ப அந்த வீடே மறைஞ்சு போச்சு. அப்பத்துல இருந்து அந்த பன்னீர் வீடை பத்தி எதுவுமே தெரியல. ஒவ்வொரு சமயத்துல ஜக்குவோட குடும்ப நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அப்பா, இன்னைக்கு ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை. நாங்க 2 பேரும் 2 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிடா கண்ணா, நான் யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரேம்மா. அன்னைக்கு கிராமத்துல வீடு வீடா ஜக்கு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே எதுவும் கொடுக்கல. ஜக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு போனப்ப அப்பதான் ஜக்குவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல சுட சுட பரோட்டாவோட வாசனை வந்தது. தலைவரையா, கொஞ்சம் கதவை தரங்களேன். நான் தான் ஜக்கு வந்திருக்கேன். என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, பசியோட இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா. ஜக்கோ, மறுபடியும் நீங்க வந்துட்டியா? இங்க இருந்து ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா என்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட சொல்லிடுவேன். உன்னை இந்த கிராமத்துல இருக்க விட்டனே, அதுவே என்னுடைய பெருந்தன்மை நினைச்சுக்கோ. தலைவர் தன்னோட வீட்டு வேலையாட்களை அனுப்புறதுக்குள்ள ஜக்கு ரோட்ல ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவர் தன்னோட வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு தன்னோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஜக்கு யோசிச்சாரு, தன்னோட குழந்தைங்களுக்காக சாப்பாட்டை திருடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சுவர் ஏறி குதிச்சு ஜக்கு தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அவர் 5-6 பரோட்டாவை திருடிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாரு. அன்னைக்கு அந்த பரோட்டாவை ஜக்குவோட குடும்பம் வயிறார சாப்பிட்டுச்சுங்க. மத்தியான நேரத்துல கிராமமே வெறிச்சோடு போய் இருந்தப்ப ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஜக்குவோட வீட்டு கதவை உடைச்சிட்டாங்க. ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல்ல தலைவரும் அப்புறம் அவருடைய ஆட்களும் கையில கம்போடு நின்றுட்டு இருந்தாங்க. ஜக்கு, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடி இருக்க. நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் சிசிடிவி கேமரால பாத்துட்டேன். ஏய், 2 பேரும் போய் ஜக்குவை நல்லா அடிச்சு வெளுத்துங்க. இவங்க 3 பேரையும் இந்த கிராமத்தை விட்டு துரத்துங்க. இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. தலைவரோட ஆட்கள் ஜக்குவை ரொம்ப மோசமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜுவுக்கும் மினிக்கும் தன்னோட அப்பா இந்த மாதிரி அடி வாங்கறத பார்க்க முடியல. 2 பேரும் அவங்கவுங்க உண்டிகோலை எடுத்தாங்க. தலைவரோட ஆட்களோட தலையில உண்டியல்ல கல்லை வச்சு அடிச்சாங்க. 2 பேரும் அவங்க நெத்தியில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. அப்பா, சீக்கிரம் வாங்க, ஓடி போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் காட்டை நோக்கி ஓடினாங்க. தலைவரோட 2 ஆட்களும் அவங்க பின்னாடியே ஓடினாங்க. ஜக்கு, நீ எது வரைக்கும் ஓடுறான்னு பாக்குறோம்.
உன்னையும் உன் பசங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். தலைவரோட அந்த ஆட்கள் 2 பேரும் அடிப்பட்ட சிங்கம் மாதிரி அவங்க பின்னாடி அவங்கள துரத்திக்கிட்டு போனாங்க. கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேப்பா, இப்ப என்ன பண்றது? ஜக்கு என்ன நினைச்சாருன்னா, அவரும் அவங்க பிள்ளைங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு நினைச்சாரு. அப்பதான் திடீர்னு ஜக்குவுக்கும் அவரோட பசங்களுக்கும் பன்னீர் வீடு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. 3 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. தலைவரோட ஆட்கள் 2 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த பன்னீர் வீடு மறைஞ்சிடுச்சு. பன்னீர் வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாய வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பன்னீரை எடுத்துக்கலாம். நீ அந்த பழைய பன்னீர் வீடு தானா? என் அப்பாவுக்கு கிடைச்ச அதே வீடா? ஆமா, நான் அதேதான். நான் உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் மூலமா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வெளியில காட்டாதேன்னு. அப்படி என்னை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா நான் சொன்னதை கேட்கவே இல்லை. கடைசியில் அந்த ஊர் தலைவருக்கு என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்லாம நானும் மறைய வேண்டியதாயிடுச்சு. உங்க அப்பா செஞ்ச அதே தப்ப தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சிடாதீங்க. மாட்டேன். அந்த மாதிரி தப்ப நான் நிச்சயமா செய்ய மாட்டேன். அப்புறம் உன்னை பத்தி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒருவேளை யாருக்கும் சொல்லாம உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கவலையை விடு, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ஜக்குவும் அவரோட பசங்களும் வயிறார பன்னீரை சாப்பிட்டாங்க. பன்னீர் ரொம்ப சுவையா இருக்குங்கப்பா. அது எப்படி இருக்குதுன்னா, வெண்ணிலா ஃப்ளேவர் கொண்ட ஐஸ்கிரீமை பாலில் போட்டு சாப்பிட்றாம இருக்கு. குழந்தைங்களா, நாளையில இருந்து நாம போய் பன்னீர் விற்கலாம். ஆனா நாம கண்ணு முன்னு தெரியாம வியாபாரம் பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நாம வியாபாரம் பண்ணணும். அங்க தலைவர் கோவத்துல பைத்தியமாக இருந்தாரு. நீங்க 2 பேரும் என்னுடைய பேரை மண்ணோட மண்ணாக்கிட்டீங்க. 2 பேரும் நல்லா அடி வாங்கி இங்க வந்திருக்கீங்க. கேட்டா சொல்றீங்க அவங்க 3 பேரும் காட்டுல திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு. இப்போ நான் ரங்காவையும் முன்னாவையும் அனுப்ப வேண்டியதா இருக்கு. தலைவர் அவரோட ஆட்களை காட்டுக்கு வெளியில காவல் காக்க வச்சாரு. தலைவரோட ஆட்கள் பார்த்தாங்க, அதாவது ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தினமும் பன்னீரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போறாங்க. அவங்க இந்த விஷயத்த தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. போன தடவை அந்த பன்னீர் வீடு எப்போ எங்க மறைஞ்சதுன்னு தெரியல. இந்த முறை என்ன ஆனாலும் சரி, அது எனக்கு வேணும். மறுநாள் ஜக்குவோட குடும்பம் காட்டை விட்டு வெளியே வந்தபோது தலைவர் அவங்கள பிடிச்சிட்டாரு. அப்புறம் 3 பேரோட கையையும் கட்டிட்டாரு. இப்ப நீங்க யாரும் எதுவும் பேசாம என்ன அந்த பன்னீர் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை பண்ற விதம் இருக்கே, அப்புறம் உங்க முகத்தையே நீங்க அடையாளம் கண்டுக்க முடியாது. ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தலைவரை மணிக்கணக்கா சுத்த வச்சாங்க. ஆனா அந்த பன்னீர் வீடு இருக்கிற இடத்துக்கு அவங்க போவே இல்லை. ஜக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அநேகமா நீ என்கிட்ட தந்திரங்கள் பண்றன்னு நினைக்கிறேன். வேலையாட்களே, இவனுடைய குழந்தைங்களை ஆழமான கணத்துக்குள்ள தூக்கி போடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கடைசியில ஜக்கு தலைவரை பன்னீர் வீட்டுக்கு கொண்டு போனாரு. அப்போ இதுதான் பன்னீர் வீடா? இங்க பாருங்க, அவங்க 3 பேரையும் மரத்துல கட்டி போடுங்க. நான் பன்னீர் வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்க போறேன். 3 பேரும் உள்ள போன உடனே எக்கச்சக்கமான பன்னீர் அவங்க மேல விழுந்துடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் அந்த பன்னீருக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன வெளியில எடுங்க. என்னால மூச்சு விட முடியல, என் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. இங்க பாரு தலைவரே, முதல்ல எனக்கு வாக்கு கொடு. இனிமே ஜக்குவோட குடும்பத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் நீ என்ன எப்பவும் தேடவே கூடாது. சரி சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் ஜக்குவ மட்டும் இல்ல, கிராமத்து ஜனங்க யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. அப்ப தலைவர் மேல விழுந்திருந்த அந்த பன்னீர் காணாம போயிடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் ஜக்கு, மினி, ராஜுவோட கட்டை அழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை நோக்கி ஓடினாங்க. ஒரு காலத்துல நடந்த விஷயம் இது. தென்னிந்தியால ஒரு கிராமத்துல சரஸ்வதி என்ற ஒரு பெண் தன்னோட மகன் சின்மையோட இருந்தா. சரஸ்வதியோட கணவர் இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. அன்னில இருந்து சரஸ்வதி ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு காசு சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை ஓட்டினா. இப்போ சின்மை 15 வயசு பையனாயிட்டான். அம்மா, நான் ஒரு வேலையை தேடி இருக்கேன்.
என்ன வேலை? விறகு வெட்டுற வேலைதான். ஆனா கண்ணு, அதுக்காக நீ காட்டுக்கு போகணுமே. ஆமாமா. காட்டுக்குள்ள கொடூரமான மிருகங்கள் இருக்குமே. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தனியா போல, என் கூட நிறைய பேர் காட்டுக்கு வர்றாங்க. இங்க பாத்தீங்களா என்கிட்ட எவ்வளோ பெரிய கோடாலி இருக்குன்னு. காட்டு விலங்கால என் பக்கத்துல கூட வர முடியாது. ஜாகிரதையா இருடா கண்ணு. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த நாள்ல இருந்து சின்மை மத்த விறகு வெட்டிகளோட சேர்ந்து காட்டுக்கு போனான். அவங்க சின்மைக்கு மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு கத்து கொடுத்தாங்க. அவனும் சீக்கிரமாவே வேலையை கத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே பல நாள் கடந்தது. மழை காலத்துல ஒரு நாள் சின்மை காட்டுக்கு தனியா வந்தான். அவன் விறகுகளை வெட்ட பார்த்தப்போ எல்லாமே ஈரமா இருந்தது. இதெல்லாம் பச்சையா இருக்கு, கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குற. சின்மை அடர்ந்த காட்டுக்குள்ள போனான். அங்க அவனுக்கு திடீர்னு யார்தோ அழற சத்தம் கேட்டது. அவன் அந்த குரலை பின்தொடர்ந்துகிட்டே போய் ஒரு புதர்கிட்ட போனான். அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு மரத்துல மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அடடா, நீ நீ இங்க எப்படி மாட்டிக்கிட்ட? சின்மை அந்த பொண்ணை இழுத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ரெக்கைகள் இருக்குன்னு கவனிச்சான். என்ன இது, உனக்கு ரெக்கை இருக்கா? ஆமா, நான் ஒரு தேவதை. முதல் தடவையா பூலோகத்தை பார்க்க வந்தேன். ராத்திரி இருட்டுல ஒரு புலி என்ன துரத்த ஆரம்பிச்சது. நான் பயந்து போய் ஓடிட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்துட்டேன். நான் அந்த புலிகிட்ட இருந்து என்னவோ தப்பிச்சுட்டேன். ஆனா இங்க மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கேன். என்னோட ரெக்கைக்கும் அடிபட்டிருக்கு பாரு. சின்மை தன்னோட கோடாரியால கொடிகளை வெட்டிட்டு அந்த தேவதைய கொடியில இருந்து விடுவிச்சுட்டான். நன்றி, நீ என்ன விடுவிச்சுட்ட. உனக்கு ரொம்ப 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 நன்றி. நீ இப்போ என் கூட வீட்டுக்கு வா, உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில உன்னால பறக்க முடியாது. நீ தனியா காட்டுல இருந்தா ஏதாவது காட்டு விலங்கு உன்னை கொன்னு தின்னுடு. அதனால நீ ஏன் கூட வா. நீ உண்மையதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய இந்த ரெக்கை மனுஷங்க இத பார்த்தாங்கன்னா? யாருமே பார்க்க மாட்டாங்க. தேவதை ஒரு மந்திரத்தை சொன்னதுமே அவ ஒரு சாதாரணமான பொண்ணா மாறிட்டா. வா போலாம். சின்மை தேவதைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அப்புறம் வீட்டுக்கு போனதுமே எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அம்மா, தேவதை குணமாகற வரைக்கும் நாம அவங்கள நல்லா பாத்துக்கணும். ஆமாண்டா, நீ வைத்தியர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டு வா. இல்ல இல்ல, எனக்கு மருந்து எதுவும் தேவையில்ல. தேவதைகள் எல்லாம் தன்னோட சக்தியாலேயே குணமாயிடுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு அப்புறம் ஓய்வு மட்டும்தான் தேவைப்படும் அம்மா. சரி கண்ணா, நீ ஓய்வு எடுத்துக்கோ. நான் எல்லாருக்காகவும் சாப்பாடு செஞ்சு வச்சிடுறேன். தேவதை அங்கேயே தூங்கிட்டா. அப்புறம் சரஸ்வதியும் சின்மையும் வீட்ல இருந்து வெளியில வந்தாங்க. அந்த தேவதை நம்மளோட விருந்தாளி. நாம அவளுக்கு நல்ல நல்ல சாப்பாட்டை செஞ்சு கொடுக்கணும். ஆமாமா. கண்ணு, நம்ம கிட்ட இப்போ காசும் இல்ல. ஆனா சின்ன சின்ன முருங்கைக்காய் இந்த மரத்துல வளர்ந்துருக்கு. அத வச்சு ஏதாவது உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு செய்யலாம்னு நினைச்சேன். இப்போ இதையே தேவதைக்கு செஞ்சு கொடுத்துடுறேன். சரிம்மா, உங்களுக்கு தோன்றது செய்யுங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத தேவதை கேட்டுட்டா. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதுமே தேவதை முருங்கை மரத்து மேல ஒரு மந்திரத்தை போட்டா. சரஸ்வதி அந்த முருங்கைக்காய வச்சு ருசியான சாம்பார சமைச்சா. அப்புறம் அத சாதத்தோட தேவதைக்கு பரிமாறினா. ரொம்ப ருசியா இருக்கு. இந்த முருங்கைக்காய் மரத்தை நான் தானே வளர்த்தது. எனக்கு தெரியும் அம்மா. தேவதை சாப்பிட்டதுமே தனக்குள்ள இருக்கிற சக்தி கூடிடுச்சு. அப்புறம் அவளோட எல்லா காயங்களும் தானாவே குணமாயிடுச்சு. இப்போ நான் குணமாயிட்டேன். நான் இப்போ தேவலோகத்துக்கு போலாம் அம்மா. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. நன்றி. இது எங்களோட கடமைடா. அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. உங்க முருங்கைக்காய் எல்லாம் மந்திர முருங்கைக்காயா ஆயிடுச்சு. நீங்க எத்தனை வாட்டி முருங்கைக்காய பறிச்சாலுமே உடனே முருங்கைக்காய் திரும்ப வளர்ந்துரும். இனி நீங்க நினைச்சப்பெல்லாம் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி சின்மை, நீ ரொம்ப நல்லவன். தேவதை அங்கிருந்து பறந்து போயிட்டா. சரஸ்வதி அப்புறம் சின்மை வெளியில வந்து சில முருங்கைக்காய பறிச்சாங்க. அங்க உடனே புது முருங்கைக்காய் வளர்ந்தது. அத பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நாம எப்ப வேணாலும் சாம்பார் செஞ்சுக்கலாம்டா சின்மை. அம்மா, அது மட்டும் இல்ல, இதை நாம விற்கவும் முடியும்.
சின்மய் அப்புறம் சரஸ்வதி நிறைய முருங்கைக்காய பறிச்சாங்க. அப்புறம் அந்த முருங்கைக்காயால நிறைய சாம்பார சமைச்சாங்க. அது கூடவே சாதத்தையும் சமைச்சாங்க. அம்மா, இந்த சாம்பார் சாதத்தை நான் வித்துட்டு வரேம்மா. சாம்பார் சாதத்தோட டப்பாவை எடுத்துக்கிட்டு சின்மய் மார்க்கெட்டுக்கு வந்தான். நிறைய பேரு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சின்மய்க்கு காசு கொடுத்தாங்க. அன்னில இருந்து சரஸ்வதி மந்திர முருங்கைக்காய பறிச்சு தினமும் சாம்பார் சமைச்சிட்டு இருப்பா. அப்புறம் சின்மய் சாம்பார் சாதத்தை மார்க்கெட்ல வித்துட்டு இருப்பான். மந்திர முருங்கைக்காயால செஞ்ச சாம்பார் சாதம் சின்மய் அப்புறம் சரஸ்வதிக்கு ஒரு நல்ல வியாபாரமா மாறிடுச்சு. இனி அன்னில இருந்து சரஸ்வதி யார் வீட்டுக்குமே வேலை செய்யறதுக்கு போனதில்ல. அப்புறம் சின்மய் கூட விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போனதில்ல. இப்போ அவங்க சாம்பார் சாதத்தை வித்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. தமாதம்பூர்ங்கிற ஒரு கிராமத்துல கேதன் தன்னோட மனைவி ரேகா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. கேதன் தன்னோட பையன் பிரணீத்தோட சேர்ந்து சமோசா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கேதனோட இந்த சமோசா கடைக்கு நேர் எதிர்த்தாப்புல அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் முன்னாவோட குல்லட் டீக்கான கடை இருந்தது. கேதன் எப்பவுமே முன்னாவை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாரு. என்னப்பா முன்னா, இன்னைக்கு உன்னோட கடைய ரொம்ப லேட்டா திறந்துருக்க. அதனால தான் ரேகாவோட கையால குடிக்க முடியாத அந்த டீயை நான் குடிச்சிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிருப்பா, ஆனா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் நான் கடையை கொஞ்சம் லேட்டா திறந்தேன். அதுக்கு டாக்டரை காட்டணும்ல, மருந்து வாங்கினியா? இன்னைக்கு ரெஸ்ட் எடு, உடம்பு தான் நம்மளுடைய சொத்து. நான் மருந்து எடுத்துக்கிட்டேன். உங்க கடையில இன்னைக்கு கஸ்டமரே இல்ல போல. எப்படி வருவாங்க? இன்னைக்கு பிரணீத் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கான். கடையில சமோசா அவனே பண்ணுவான். பிரணீத் வந்த பிறகு கடையில சமோசா எல்லாம் பண்ணி அவன் தான் விற்பான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு பிரணீத் வந்துட்டான். முன்னா அங்கிள், ஒரு டீ கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. கடைக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு போகணும். ஒரு வேலை பண்ணு, நீ போய் சமோசா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. நான் உன் கடைக்கு வந்து உனக்கு டீ கொடுக்குறேன். அது சரியா இருக்கும். நீ போப்பா, நான் டீ வாங்கிட்டு வரேன். பிரணீத் போனதுக்கு அப்புறம் முன்னா கேதன் கிட்ட இப்படி சொன்னாரு. உங்க பையன் நல்லா உழைக்கிறான், தினம் ஃபுல்லா வேலை பார்க்கறான். அப்பா, அது எனக்கு நல்லா தெரியும்பா. 2 டீ கொடு, நான் எடுத்துட்டு போறேன். உன்னை சாயங்காலம் மீட் பண்றேன், அப்போ உட்காந்து பேசலாம். பிரணீத் தன்னோட சமோசா கடையில பகலும் ராத்திரியுமா உழைச்சிக்கிட்டு இருந்தான். நாள் முழுக்க சமோசாவை தயார் செஞ்சு அதை எல்லாத்தையும் விற்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பிரணீத்தோட ஃப்ரெண்ட் மங்களு அவனை பார்த்து எப்பவுமே பொறாமப்பட்டுட்டு இருப்பான். பிரணீத்தோட சமோசா கடை கிட்ட எப்பவுமே நிறைய கூட்டம் இருக்கும். ஆனா மங்களுவோட ஸ்வீட் கடை மட்டும் எப்பவுமே காலியா இருக்கும். கண்ணா மங்களு, எங்கடா இருக்க? இங்க பாரு, பிரணீத் உனக்காக சமோசாவை அனுப்பியிருக்கான். நான் இப்போதான் வந்தேங்க. இதுல என்ன இப்போ பிரச்சனை? நான் போய் மீட் பண்றேன். மங்களு நேரா பிரணீத்தோட கடைக்கு போனான். என்ன வியாபாரமெல்லாம் நல்லா நடக்குது போல, ஃப்ரீயா சமோசா எல்லாம் கொடுக்குற? அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சமோசாவை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன், அதனால தான் உனக்கு கொடுக்கலான்னு. எனக்கு எல்லாம் தெரியும், இது வேணும்னே நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன அவமானப்படுத்துறதுக்கு. உன்னோட சமோசா கடை என்னோட ஸ்வீட் கடையோட ரொம்ப நல்லா போகுதில்ல, அதனால தான். அட நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை, நீ தப்பா நினச்சிருக்க. சும்மாரு, உன் வேலையை பாருப்போ. மங்களு பிரணீத்தோட கடைக்கு வந்து அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் பார்க்குக்கு போய் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருந்தான். இந்த பிரணீத் பையன் அவனை பற்றி என்னதான் நினைக்கிறா? சமோசா நல்லதா பண்ணுறான், அந்த சமோசாவோட ருசியா என்னோட ஸ்வீட்ஸ் இருக்க, அவனுக்கு ஏதாச்சும் பண்ணியா ஆகணும். மங்களு இப்படி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கோலு வந்துட்டான். அவன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு திருடன். அவன் ஜெயில இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிட்டு வந்தான். அட கோலு அண்ணன், ஜெயில இருந்து எப்ப வந்தீங்க? இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போன மாசம்தான் நான் இங்க வந்தப்பா. இனிமே நான் திருடவே மாட்டேன்பா, ஒரு நல்ல மனுஷனா வாழ்வேன். நல்ல மனுஷனா இருந்தா ரொம்ப கஷ்டம்பா. நீ ரொம்ப சோகமா இருக்க, என்ன ஆச்சு? மங்களு கோலு கிட்ட தன்னோட பிரச்சனைய எல்லாத்தையும் சொன்னான். அப்ப கோலு இப்படி சொன்னான். அட அவ்வளவுதானா? போய் அந்த சமோசால ஏதாச்சும் கலப்படம் பண்ணு, அப்படின்னா அந்த சமோசால பேதி மாத்திரை போட்டுரு. அதுக்கப்புறம் இந்த கிராமம் அவனோட சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு வயலு பக்கம் ஓடுவாங்க, அப்ப அவனோட கதையே மாறிடும்.
ஆனா அதிகமா ஆகக்கூடாது. நான் உனக்கு ஐடியா கொடுத்துருக்கேன், மிச்சம் நீ தான் பார்த்துக்கணும். கோலு சொல்றது சரிதான். அவன் சமோசால நான் மருந்த கலப்படம் பண்ணி அவன் கடைய நான் நாசமாக்க போறேன். மங்களு வீட்டுக்கு போய் ராத்திரி முழுக்க இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் கோலு கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து பிரணீத்தோட சமோசால ஏதோ மருந்த கலக்க சொல்லி சொன்னான். இன்னைக்கு சரக்குக்கு எனக்கு காசு கிடைச்சிருச்சு. அவனோட சமோசால மருந்த போட்டுட்டு சாயங்காலம் நல்லா குடிச்சிட்டு தூங்க போறேன். ஏதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கா. கோலு பிரணீத்தோட கடைக்கு போய் அந்த சமோசாக்கள்ல மருந்து கலந்து விட்டுட்டான். அன்னைக்கு சமோசா நிறைய வித்து போச்சு. தூரத்துல இருந்தெல்லாம் கூட வந்து மருந்து கலந்த சமோசாவை வாங்கிட்டு போனாங்க. பாத்தியாமா, இன்னைக்கு சமோசா நிறைய விற்கப்பட்டுச்சு. கடவுள் இப்படியே வியாபாரத்தை வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா. 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சில பேர் அவங்களோட வீட்டுக்கு வயிற்று பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. நீ சமோசால என்னப்பா கலந்து? என் வீட்டு தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. இப்போ இலையை தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உன் சமோசா பயங்கர மோசமா இருக்கு. என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்ரூமை சுத்தி சுத்தி சோர்ந்து போயிட்டாங்க. என்னத்தடா கலந்து வச்சிருக்க உன் சமோசால? நான் முதலையே ஒலியா இருக்கேன். வயலுப்புக்க போய் என்ன ஒலி ஆயிட்டேன். மருந்து கலந்த சமோசாவை சாப்பிட்டதால ஊர்க்காரங்க எல்லாருக்கும் மோஷன்ஸ் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஒரு காரணத்தினால அணிலிருந்து பிரணீத்தோட கடை சுத்தமாவே ஓடல. இனிமே உன் கடைக்கு யாருமே வர மாட்டாங்க. எல்லாரும் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, சமோசா சாப்பிட மாட்டாங்க. பிரணீத்தோட கடை சரியா ஓடாததால மங்களூவோட ஸ்வீட் கடை ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. இதனால பிரணீத் ரொம்பவே நொந்து போய் எதிரில் இருக்கிற முன்னாவோட டீ கடைக்கு போனான். என்ன சொல்றது முன்னா அங்கிள், எல்லாமே நல்லபடியா போச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க. ஏப்பா, கஷ்டம்னா வரும் போகும், அதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா சொல்லு. அவர் சொன்ன எளிமையான வாழ்க்கை அப்புறம் உயர்ந்த சிந்தனைகள்ன்றதை கேட்டதுமே பிரணீத் அந்த இடத்துக்கு தன்னோட அப்பாவை கூட்டிட்டு வந்தான். அப்பா இங்க வாங்க, நம்ம கடையை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாப்பா? நீங்க கிச்சடியை ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. நாம் எதுக்கு கிச்சடி வியாபாரத்தை பண்ணக்கூடாது? இதுல யாருக்கெல்லாம் வயிறு ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு சரியாயிரும். அவங்களுக்கு லைட் ஃபுட் சாப்பிட கிடைக்கும். நம்ம வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். எல்லாம் சரியாயிரும். அடேங்கப்பா, நீ நல்ல ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்க. நாம அப்படியே பண்ணலாம். நானும் இதுல வரலாமா? நம்ம குளிர் கிச்சடிய விற்கலாம். அட முன்னா, நீங்க இத பத்தி கேட்கணுமா? நீங்க என் கூடவே எங்க குள்ளடு கிச்சடியை விற்கிறதுக்கு கண்டிப்பா வரலாம். கேதன், முன்னா அப்புறம் பிரணீத் அன்னைக்கே அவங்களோட குள்ளடு கிச்சடி கடையை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் கேதன் கிச்சடியை தயார் செஞ்சு பிரணீத்க்கு கொடுத்தாரு. பிரணீத் அந்த கிச்சடியை குள்ளடுல வச்சு விற்க ஆரம்பிச்சான். வாங்க வாங்க, கொள்ளடு கிச்சடி சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் வயிற்று சரியில்லையோ எங்க வாங்க, இத சாப்பிட்டுட்டு போங்க. முதல் நாள் எல்லாமே ஃப்ரீ. ஆமாப்பா, முதல் நாள் ஃப்ரீயா கொடுத்து நல்ல வேலையை பண்ண. இன்னைக்கு எல்லாமே சரியாச்சுன்னா நாளைக்கு நமக்கு கஸ்டமர் கூட அதிகமா வருவாங்க. முதல் நாள்லயே குள்ளடு கிச்சடி நல்லா வித்து போச்சு. நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட கடைக்கு வந்தாங்க. அந்த குள்ளடு கிச்சடியை சாப்பிட்டதால அவங்களோட வயிறு சரியாயிட்டு இருக்குன்ட்டு ஜனங்க எல்லாருக்குமே தெரிய வந்ததுமே அவங்க பிரணீத்தோட கடைக்கு குள்ளடு கிச்சடியை சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. எனக்கு என் குடும்பத்துக்காக குள்ளடு கிச்சடியை கொடுங்க, இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கொடுங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போதே பிரணீத், முன்னா அப்புறம் கேதனோட இந்த குள்ளடு கிச்சடி வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. அப்பா, பையன் அப்புறம் முன்னா எல்லாருமே சேர்ந்து நல்லபடியா கடையை நடத்தினாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்க கடையில என்னையும் பார்ட்னரா ஆக்குனதுக்கு. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்கல்ல. இத பார்த்து கோலு அப்புறம் மங்களு அவங்களோட முடிய பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோலுவை திருட்டு வழக்குல மறுபடியும் ஜெயில போட்டுட்டாங்க. அப்புறம் மங்களு தன்னோட ஸ்வீட் வியாபாரத்தை மறுபடியும் நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சான். ஆனா அது சரியாவே நடக்கல. ரமேஷ்புரம்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க வித்யாதேவி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாங்க. வித்யாதேவியோட குடும்பத்துல அவங்களுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்க புகுந்த வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இத்தனை நாளா இங்கேயே இருக்கீங்க, உங்க புகுந்த வீட்டுக்கு எப்ப போவீங்க?
என்னம்மா நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க மாமியார் வீட்டுக்கு போய் நாங்க என்ன பண்ண போறோம்? அங்க எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய சொல்லி சொல்றாங்க. புகுந்த வீட்டுக்கு போயிட்டா அங்க வேலை தான் செய்யணும். அப்பதான் வீட்ல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். ஐயே, இவங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. வா, நான் வெளியே போறேன். 2 பொண்ணுங்களும் வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிராம தலைவரும் ஜமீன்தாரும் வந்தாங்க. அம்மாவுக்கும் பொண்ணுங்களுக்கும் நடுவில் என்னதான் நடக்குது? தினமும் எப்ப பார்த்தாலும் சண்டை. மாமியார் வீட்ல இருக்கும்போது தான் சண்டைன்னு பார்த்தா இப்போ இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்கள் என்ன விஷயம் சொல்ல வந்தோம்னா, நானும் ஜமீன்தாரும் சேர்ந்துக்கிட்டு மொத்த கிராமத்துக்கும் விருந்து கொடுக்கலான் இருக்கோம். அடேங்கப்பா, ஆனா எந்த சந்தோஷத்துக்கு? உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அந்த சந்தோஷத்துக்காக தான் கிராமத்தில் எல்லாருக்கும் விருந்து தரோம். ஜமீன்தாரும் அந்த பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வித்யாதேவி வந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஆமா ஆமா, விருந்து கொடுக்க தானே செய்வீங்க. அவ்வளோ பணத்தை கொள்ளை அடிச்சிருக்கீங்கல்ல, அதுவும் ஏழைங்களோட ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி. இந்த கிழவி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே. நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உங்களோட விருந்துக்கு நிச்சயமா வரப்போறது இல்ல. ஆனா அம்மா, அதான் நான் சொல்லிட்டேன்ல, போதும். நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும். இத சொல்லிட்டு வித்யாதேவியும் அவங்களோட பொண்ணுங்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. தலைவருக்கும் ஜமீன்தாருக்கும் இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, பாத்தீங்களா நீங்க, அந்த கிழவிக்கு எவ்வளோ பிடிவாதம். அட விடுங்கண்ணே, அதனால என்ன ஆக போகுது? தலைவரும் ஜமீன்தாரும் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல வித்யாதேவியோட குடும்பம் மட்டும்தான் வரவே இல்ல. கேள்விப்பட்டீங்கல்ல, கிராமத்து ஜனங்க எல்லாரும் விருந்துக்கு போயிருக்காங்க. அப்புறம் நாம இந்த வீட்டுல உட்காந்து இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்றோம். என்னத்த பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. இப்படி எத்தனை பேர்கிட்ட பகைய வாங்கிக்கிட்டாங்களோ யோசிச்சு பாரு பாயல். அங்க எல்லாரும் சுட சுட ஜிலேபி, பன்னீர், தோசை, இன்னும் என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ தெரியலையே. கோமலும் பாயலும் அவங்க அம்மா சொல்ல கேட்காம அவங்களுக்கு தெரியாம ஜமீன்தார் வீட்டு விருந்த சாப்பிட போயிட்டாங்க. மறுநாள் வித்யாதேவி மார்க்கெட் பக்கம் போன போது அந்த இடத்துல தான் அவங்க பார்த்தாங்க. தலைவரும் ஜமீன்தாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா ஜமீன்தார், நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நம்ம கிராமத்தில் எல்லாருக்கும் விருந்து கொடுத்தோன்னா நம்ம வேலை சுலபமாக முடிஞ்சிரும்னு. இப்போ கிராமத்தில் எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, அந்த கிழவியும் அவங்களோட குடும்பமும் நம்ம விருந்தை சாப்பிடவே இல்லை. அட, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. ஏதோ ஏடாகுடம் பண்ண போறாங்கன்னு தெரியுது. நான் போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். இத சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்த விட்டு அவங்க வீட்டுக்கு போனாரு. அப்புறம் வித்யாதேவியும் அவங்கள பின்தொடர்ந்து போனாங்க. அவங்க நேரா அந்த தலைவர் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அங்க பார்த்து அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த தலைவரோட வீட்டுல ஒரு பெரிய பூதம் இருந்தது. அது சமையல் அறையில சமையல் பண்ணிட்டு இருந்தது. ஐயோ கடவுளே, என்ன இது? இது ஒரு பூதம். ஆனா இது எப்படி அவங்களோட பிடியில சிக்கிக்கிச்சு? வித்யாதேவி எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. தலைவர் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க யாருக்கும் தெரியாம அவரோட அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்புறம் சமையல் அறைக்கு போயிட்டாங்க. அந்த மாயாவி பூதம் வித்யாதேவிய பார்த்த உடனே அவன் பயந்து போய் மறைஞ்சிக்க பார்த்தான். அதுக்குள்ள வித்யாதேவி என்ன சொன்னாங்கன்னா, ஏய் கத்தாத, நான் உன்னோட நல்லதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஆமா, நீ இந்த சமையல் அறையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒரு மாயாவி ஜின். என்னை இந்த தலைவரும் ஜமீன்தாரும் 2 பேரும் சேர்ந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட எல்லா வேலையும் என்னையே பார்க்க வைக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த விருந்து கூட நான் தான் சமைச்சு கொடுத்தேன். இங்க இருக்கிற ரேஷன் அப்புறம் மற்ற பொருட்களையும் கூட நான் தான் கொண்டு வந்தேன். அது சரி, நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த? அப்பதான் பூதம் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சது. நான் பல வருஷமா ஒரு பாட்டிலுக்குள்ள அடைஞ்சு கடலுக்குள்ள அடியில இருந்தேன். அந்த பாட்டில் தலைவருக்கு நதிக்கு நடுவில் கிடைச்சிது. என்ன அவரு அதுல இருந்து காப்பாத்திட்டாரு. அதனால நான் அவர் சொல்றதெல்லாம் கேட்டே ஆகணும். அதனால தான் நான் இங்க மாட்டிக்கிட்டேன். ஆனா நீ இங்க இருந்து வெளியே போகிறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல? நான் வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த கடல்ல என் கூட இன்னொரு பூதமும் இருந்தது. ஒருவேளை நீங்க அங்க போய் அந்த பாட்டில இருந்து அதை விடுவிச்சிங்கன்னா நான் அதோட உதவியால இங்க இருந்து தப்பிச்சிடுவேன். நான் உனக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன். வித்யாதேவி உடனே அந்த சமுத்திரத்துக்கிட்ட போனாங்க. ராத்திரி முழுக்க அவங்க அங்க பூத பாட்டில தேடினாங்க. பல கடினமான முயற்சிக்கு அப்புறமா அவங்க சமுத்திர கரையில மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த ஒரு பாட்டில் தெரிஞ்சது. நான் இந்த பாட்டில திறந்து விட்டுடுறேன். வித்யாதேவி பூதத்தோட இன்னொரு பாட்டில திறந்தாங்க.
அதுல இருந்து ஒரு பெரிய பூதம் வெளியே வந்தது. அப்புறம் அது சொல்லுச்சு, கடல் மாதாக்கு ஒரு சல்யூட்டு. ஆயா எப்படி இருக்கிறீங்க? ஆமா, நீ என்ன இப்படி ஒரு பாஷையில பேசுற? அது என்னன்னா, நான் ரொம்ப வருஷமா அங்கதான் இருக்கிறேன்னா, அதனாலதான் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, இந்த நேரத்தை நீ வீணடிக்க கூடாது. உன்னுடைய ஒரு நண்பன் இந்த கிராமத்தோட தலைவர் அப்புறம் ஜமீன்தார் கிட்ட கைது செய்யப்பட்டிருக்கான். அவங்களுக்கு சமையல்காரனா வேலை செய்யறான். வித்யாதேவி அந்த பூதத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. அப்பதான் அந்த பூதம் சொல்லுச்சு, நாங்க ஜின்னுங்க நிறைய பேரு பிறக்கும் போதே முட்டாளுங்க தான், ஆனா சாப்பாடு மட்டும் சும்மா செம்மையா செய்வோம். நீ ரொம்ப சரியா சொன்ன. அவன் தான் இப்ப சமையல்காரனா அங்க உக்காந்துகிட்டு இருக்கான். வித்யாதேவி அந்த பூதத்தை கூட்டிக்கிட்டு அவங்களுடைய கிராமம் ரமேஷ்புரம் போனாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஜமீன்தாரும் தலைவரும் கொடுத்த விருந்துனால கிராமத்து ஜனங்கள்லாம் மயக்க நிலையில் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம வித்யாதேவியோட 2 பொண்ணுங்களும் அங்க மயக்கத்துல இருந்தாங்க. பாத்தியா, என்னோட 2 பொண்ணுங்களும் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. நான் சொன்னதை கேட்காம இவங்க 2 பேரும் விருந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. வித்யாதேவி அந்த பூதத்தை கூட்டிக்கிட்டு தலைவர் அப்புறம் ஜமீன்தார் கிட்ட போனாங்க. அப்புறம் சொன்னாங்க, நீங்க போட்ட மொத்த சதி திட்டமும் இப்ப நாசமா போக போகுது. தலைவரும் ஜமீன்தாரும் வித்யாதேவிய பூதத்தோட பார்த்த உடனே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உங்ககிட்ட இந்த பூதம் எப்படி வந்துச்சு? அப்புறம் இது எங்களோடது மாதிரி தெரியலையே. இனிமே உங்களை காப்பாற்ற முடியாது. என்னுடைய பூதம் நான் கொடுக்குற உத்தரவுனால உங்க 2 பேரையும் சுக்கு நூறு ஆக்க போறாங்க. அப்படியா? அப்படின்னா நாங்க என்ன எங்க பூதத்தை சமைக்க மட்டுமா வச்சிருக்கோம்? ஏய் குண்டு பையா பூதம், சொல்லுங்க முதலாளி ஐயா, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? அந்த கிழவியையும் இந்த பூதத்தையும் இங்கிருந்து துரத்தி விடு. வித்யாதேவி ஜமீன்தார் உத்தரவு போட்டதை கேட்ட உடனே அவங்க தன்னோட பூதத்துக்கிட்ட சொன்னாங்க, பூதமே, எனக்கு குட்டு பூதத்தோட பாட்டில கொண்டு வந்து கொடு. வித்யாதேவியோட நல்ல பூதம் தலைவரோட வீட்டுல இருந்து அந்த பாட்டில மின்னல் வேகத்துல கொண்டு வந்து கொடுத்தது. இந்த பாட்டில வச்சு என்ன பண்ண போற? கொடு, என்கிட்ட கொடு. தலைவரும் வித்யாதேவியும் 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டில தான் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க அந்த பாட்டில பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. குட்டு பூதத்தோட பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. இல்ல, நீ எதுக்காக இப்படி பண்ண? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பூதம், நீ ஒரு வேலை பண்ணு, இந்த பாட்டில மறுபடியும் சரி பண்ணு. அப்பதான் குட்டு பூதம் சொல்லுச்சு, இனிமே நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் இப்ப விடுதலை ஆயிட்டேன். நான் கைதா இருந்த பாட்டில் இப்ப தரையில விழுந்து உடைஞ்சு போச்சு. நான் இப்போ வித்யாதேவியோட அடிமை. ஆனா இப்பவும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. இந்த தலைவருக்கும் ஜமீன்தாருக்கும் பாடம் கத்து கொடுக்கணும். இவங்க 2 பேரையும் கொண்டு போய் அப்படி ஒரு இடத்துல விட்டுட்டு வா. அவங்க அந்த இடத்துல வாழ்நாள் முழுக்க சமையல் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரியே செய்யற முதலாளி. வித்யாதேவியோட உத்தரவால அந்த 2 பூதங்களும் தலைவரையும் ஜமீன்தாரையும் ஒரு அடர்ந்த காட்டுல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்க சாப்பாட்டுக்கான எந்த வசதியும் கிடையாது. அப்புறம் வேற எதுவும் இல்ல. அந்த காட்டுல மிருகங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க. என்ன மன்னிச்சிரு, என்னால எப்படி இந்த இடத்துல வாழ முடியும்? ரொம்ப ஒரு பெரிய வீட்டில் இருந்துக்கிட்டு நான் ஜனங்க கிட்ட வட்டி வசூல் பண்ணிட்டு இருந்தேன். உன் கூட சேர்ந்ததால எனக்கு இப்ப சாப்பாடும் கிடைக்காதா? அட கடவுளே, ரொம்ப நன்றி முதலாளிமா. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஒருவேளை நீங்க மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அப்புறம் நானும் நன்றி சொல்றேன், ஏத்துக்குங்க. முதல்ல கிராமத்து ஜனங்களோட மயக்கத்தை தெளிய வைங்க. அப்புறம் அவங்களுக்கு நல்ல விருந்து கொடுங்க. உன் கையால செய்யப்பட்ட சமையல் எப்படி இருக்குன்னு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேனே. ஆனா இந்த தடவை மயக்க மாத்திரையை கலந்துடாதீங்க. இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட கேட்கணுமா? 2 பூதங்களும் சேர்ந்து மொத்த கிராமத்து ஜனங்களுக்கும் பல்வேறு உணவுகளை செஞ்சாங்க. அப்புறம் ஒரு பெரிய மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி அந்த உணவு பண்டங்களை அழகுபடுத்தி வச்சாங்க. இப்ப நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். ஏன்னா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். உங்க விருப்பப்படியே ஆகட்டும். ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு எப்பவுமே நீங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. வித்யாதேவி சொன்னதை கேட்டுக்கிட்டு 2 பூதங்களும் மறுபடியும் சமுதிரத்துக்கே போயிட்டாங்க. எல்லாருக்கும் மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த விருந்தை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, இந்த விருந்து உங்க சார்பாவா? என்னால நம்பவே முடியல. நீ எங்க மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா? ரமேஷ்புரம் ஜனங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட விருந்த சாப்பிட்டாங்க. எல்லா உணவுகளும் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரும் வித்யாதேவியை பாராட்டி சலிச்சு போகவே இல்லை. பாகல்பூர் கிராமத்துல ரஞ்சித் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த கிராமத்துல வறட்சி ஏற்பட்டதால
அவன் தன்னோட கழுத்து வர ஜமீன்தாரோட கடனில் முழுங்கி போயிட்டான். அவன் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் கடனை வாங்கியிருந்தான். அவனுக்கு படிப்பறிவும் அப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றமும் இல்லாததுனால ஊருக்காரங்களுக்கு தெரியாமல் ரஞ்சித் சிட்டிக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டே தன்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். கிராமத்திலிருந்து வெளியில் போனதுமே அவன் பிச்சைக்காரனாட்டம் ஆடைகளை போட்டுக்கிட்டு அவன் சிட்டிக்கு போயிடுவான். கடவுளோட அருள் உனக்கு கிடைக்குமா? எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுமா? எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஒரு ஏழை. கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, வேலை செய்யலாம் இல்ல? கொடுக்க மனசு இருந்தா கொடுமா, இல்லைன்னா வழியை விடு, நான் போறேன். ரஞ்சித் எப்போவுமே இப்படி தான் செய்வான். அவன் கிராமத்திலிருந்து சிட்டிக்கு வந்து ரோட்லேயும் அப்புறம் எல்லா விதமான இடங்கள்லையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்படியே நாள் முழுக்க சம்பாதிச்சு அவன் ஊருக்கு திரும்பி வந்துடுவான். ஜமீன்தார் ஐயா, கொஞ்சம் அங்கே பாருங்க, ரஞ்சித் அங்கே வந்துட்டு இருக்கான். உங்களோட கடனை கேளுங்க, இல்லைன்னா விடிய காலம் எங்கேயோ கிளம்பிடுவான். இவனை பார்க்கவே முடியறதில்ல. ஆமாம், சரியா சொன்ன. நான் தூங்குனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ளே வர்றான், நான் கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே எங்கேயோ கிளம்பிடுறான். ஜமீன்தாரும் அவரோட கிளர்க்கும் ரஞ்சித்தோட வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு தான் உன்னை பார்க்க முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே என்னோட எல்லா வயலும் உங்ககிட்ட தான் அடமானமாக இருக்கு. என்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு குடிசை தான். இதையும் எடுத்துக்க போறேன்னு சொல்றீங்களே. நீ கடனை கட்டலைன்னா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க போறோம், உன்னோட வீட்டையும் தான். இந்தாங்க உங்க வட்டி பணம். நான் அடுத்த மாசமே உங்களோட பூரா கடனையும் அடைச்சிட்டு என்னோட வயலை திரும்ப வாங்கிக்கிறேன். இந்த வீட்டையாவது விட்டு வைங்க. ரஞ்சித்தோட கையில காசை பார்த்ததுமே அவங்க 2 பேரும் அதிர்ச்சியானாங்க. ஜமீன்தார் காசை வாங்கிக்கிட்டு ரொம்பவே கோவமா ரஞ்சித்தோட வீட்டில இருந்து கிளம்பி போயிட்டான். இவன் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை வட்டி கட்டுனா? இவன் நகரத்துக்கு போறான்ல, ஏதாவது ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, அவன் மேல அந்த சந்தேகம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. இதே போல தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. ரஞ்சித் தினமும் காலங்காத்தாலேயே கிராமத்திலிருந்து பிச்சைக்காரனாட்டம் வேஷத்தை மாத்திக்கிட்டு சிட்டிக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு அங்க காசு சம்பாதிச்சு அந்த காசை சேமிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் ஜமீன்தார் அவரோட மனைவி மங்களாவோட சேர்ந்து சிட்டியில இருக்கிற கடற்கரையை பார்க்கறதுக்காக போனாரு. ஜமீன்தார் அங்க போனதுக்கு அப்புறம் ரஞ்சித் அந்த சிட்டிக்குள்ள பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத தம்பி, எனக்கு பார்த்தாரு. ஏதாவது தர்மம் பண்ணுப்பா. எனக்கு நீ 1 ரூபாய் கொடுத்தா கடவுள் உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு. ஏப்பா, இதுதான் உன்னோட புதிய வேலையா? நீ கிராமத்துல என்னடானா பந்தாவா சுத்துற, இங்க வந்து பார்த்தா பிச்சை எடுக்கிற. தயவு பண்ணுங்க ஜமா, தயவு பண்ணுங்க. யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நான் என்னோட வயிற்று பிழைப்புக்காக தான் பிச்சை எடுக்கிறேன். நான் என்னோட பூரா கடன் பணத்தையும் சேர்த்துட்டேன். கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்க வரலாம்னு தான் இருந்தேன். அப்படியா? நான் ஊருக்குள்ள போய் உன்னோட புது வேலையை பத்தி சொல்லி உன்னை ஊருக்குள்ளேயே நடமாட விடாம பண்ண போறேன் பாரு. ஜமீன்தாரும் அவனோட கிளர்க்கும் ஊர்க்காரங்க எல்லார்கிட்டையும் ரஞ்சித் பத்தி சொல்லிட்டாங்க. பாவம் ரஞ்சித் எங்க போனாலுமே சரி ஊர்க்காரங்க எல்லாருமே பிச்சைக்காரன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. ஹே, இங்க பாரு, நம்ம ஊர்லயே பெரிய பிச்சைக்காரர் வந்திருக்காரு பாரு. ஆமா ஆமா, சீக்கிரம் சில்லறைய வெளியேடுங்க, அவனுக்கு நாம பிச்சைய போடணும் இல்ல. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்னு சொல்லி கிண்டல் பண்றதுனால ரொம்பவே நொந்து போய் பாவம் அவன் பாகல்பூரையே விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். அந்த ஜமீன்தார் என்னோட வயலையும் பிடுங்கிட்டாரு, வீட்டையும் அபகரிச்சிட்டாரு, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. கடவுள் என்னை அனாதையாக்கிட்டாரு. நான் இப்போ தனிமரமாக இருக்கேன். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் அழுகிறதுக்கு நான் என்னோட உயிரையே தியாகம் பண்ண போறேன். உயரமான மலையில ஏறி ரொம்பவே சோகமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போதான் அதே இடத்துல தவம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு துறவி திடீர்னு கண்ணை திறந்தாரு. அந்த துறவி ரஞ்சித்த மலையோட உச்சியில நின்னுட்டு இருக்கிறத பார்த்து இப்படி சொன்னாரு. மகனே, நீ ஏதோ மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறாய் போல் தெரிகிறது. என்ன விஷயம்? இந்த மலை உச்சிக்கு யாருமே வரமாட்டார்கள். நீ இங்கு என்ன செய்கிறாய்? குருவே, நான் என்ன சொல்றது? என்னோட வாழ்க்கை பிரச்சனை இந்த மலையை விட பெருசு. இந்த மலைக்கு கீழே உள்ள ஆழத்தை விட ஆழமானது. என்னோட எல்லா முயற்சியும் வீணா போச்சு. நான் என்ன பண்ண? என்னுடைய தவத்தை கலைத்ததற்கு உனக்கு தண்டனை கொடுக்க என்னால் முடியும். ஆனால் உனது பிரச்சனை பெரிதாக இருப்பதால் அதை தீர்க்க நான் வழி சொல்கிறேன், கேள். அந்த தபஸ்வி முனிவர் தன்னோட கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து ரஞ்சித் மேல தெளிச்சு விட்டாரு. ரஞ்சித் தன்னோட கண்களை மூடிக்கிட்டதுமே அவன் மேல ஒரு பெரிய பிரகாசமான ஒளி பட்டது. அப்புறம் ரஞ்சித்
தன்னோட பிச்சைக்காரனோட ரூபத்துக்கு வந்துட்டான். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க குருவே? நீங்க மீண்டும் என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்களே. நான் உனக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறேன். உனக்கு ஒரு பொற்காசை தருகிறேன். அந்த பொற்காசு உன்னிடம் இருக்கும்போது அது 4 மடங்காக மாறும். நீ இந்த பிச்சைக்காரன் கோலத்தில் இருக்கும்போது உனக்கு யார் காசு போட்டாலும் அது 4 மடங்காக மாறும். நான் சொல்வதை நீ நம்பு. நீங்க சொல்றதை என்னால் நம்ப முடியல குருவே. இந்த பொற்காசை யாசகம் கொடுத்து உன்னை ஆசிர்வதித்தேன். உலகிலேயே குறைவான மனிதர்கள் மட்டுமே யாசகம் தருவார்கள். ஆனால் நான் யாசகத்தோடு ஆசீர்வாதமும் தருகிறேன். குருவே, நான் இதை கனவுன்னு நினைக்கவா இல்லை நிஜம்னு நினைக்கவா? என் கூட கடவுள் தான் விளையாடுறாரா? எனக்கு எதுவுமே புரியல. அந்த மகாமுனிவர் ரஞ்சித்துக்கு ஒரு தங்க நாணயத்தை கொடுத்ததுமே ரஞ்சித் பிச்சைக்காரனோட வேஷத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு நாணயம் 4 நாணயங்களா மாறி போயிடுச்சு. ரஞ்சித் அந்த நாணயங்களை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. முனிவர் கொடுத்த இந்த தங்க நாணயங்களை ரஞ்சித் சிட்டிக்கு போய் ஒரு தங்க கடைக்காரங்கிட்ட வித்துட்டான். அவர்கிட்ட இருந்து எல்லா காசையும் வாங்கி கிராமத்துக்கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய மாளிகையை கட்ட முடிவு செஞ்சான். மேஸ்திரி ஐயா, நீங்க இந்த வீட்டை எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டித்தரணும். நான் பாகல்பூர் ஊர்ல எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்து பெரிய விருந்து வைக்க போறேன். நீங்க தெருவுள்ள பிச்சை எடுக்கிறீங்க, எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுது உங்களால? இதெல்லாம் காலத்தோட சித்து விளையாட்டு மேஸ்திரி. நீங்க எனக்கு பெரிய வீடு மட்டும் கட்டி கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு தன்னை அவமானப்படுத்தின அந்த கிராமத்து ஜனங்களை ரஞ்சித் அவமானப்படுத்த நினைச்சான். ரஞ்சித்துக்கு சிட்டியில் யாரு பிச்சையை கொடுத்தாலுமே சரி, அது அந்த மகாமுனிவரோட தயவால அது 4 மடங்கு அதிகமாயிட்டு இருந்தது. பார்த்துட்டு இருக்கும் போதே ரஞ்சித் ஒரு பெரிய பணக்காரனா மாறிட்டான். ஆனா ரஞ்சித்தோட நடவடிக்கை எல்லாமே பிச்சைக்காரனை போலவே இருந்தது. ரஞ்சித் தன்னோட பெரிய வீட்டில் ஒரு பெரிய விருந்தை வச்சான். அவன் அந்த விருந்துக்கு ஜமீன்தார், கிளர்க்கு, அப்புறம் எல்லா ஊர்க்காரங்களையும் கூப்பிட்டான். அவன் தன்னோட உண்மையான பேரை மறைச்சு எல்லாரையும் அவனோட விருந்துக்கு அழைச்சான். கேளுங்க கேளுங்க கேளுங்க, நம்ம பகல்பூர் எல்லையில ஒரு பெரிய மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாளிகையோட முதலாளி நம்ம ஊர் ஜனங்க எல்லாரையும் விருந்துக்கு வர சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காரு. அதனால நம்ம தவறாம கலந்துக்கணும். கேளுங்க கேளுங்க. ஜமீன்தார் ஐயா, நானும் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நாம 2 பேரும் அவசியம் அந்த விருந்தில் கலந்துக்கணும். அங்க போனா நமக்கும் ஏதாவது லாபம் இருக்கும்ல. அப்படியா? அப்போ நம்ம 2 பேரும் அந்த விருந்துக்கு கண்டிப்பா போறோம். விருந்துன்னு சொன்னதுமே ஊருக்காரங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எல்லாருமே அந்த விருந்துக்கு போனாங்க. அந்த விருந்துல ரஞ்சித் ஒரு பிச்சைக்காரனோட வேஷத்திலேயே இருந்தான். ரஞ்சித் அங்க பார்த்து ஜமீன்தாரும் கிளர்க்கும் இப்படி சொன்னாங்க. நீ இங்கேயும் வந்துட்டியா? இன்னும் இந்த வீட்டுக்கு குடியே வரல, அதுக்குள்ள பிச்சை எடுக்க வந்துட்ட? விடுங்க ஜமீன்தார் ஐயா, விடுங்க. இங்க வந்தா ஏதாவது நல்ல பிச்சையா கிடைக்கும்ல. ஜமீன்தார் அப்புறம் கிளர்க்கோட பேச்சை கேட்டு அந்த இடத்துக்கு கான்ட்ராக்டர் வந்தாரு. அவர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு. ஐயா, நீங்க யாரை பிச்சைக்காரன்னு சொல்றீங்களோ அந்த பிச்சைக்காரர் கட்டின மாளிகை தான் இது. யோ மேஸ்திரி, என்ன உளர்ற? இவன் எப்படி அந்த வீட்டை கட்டியிருக்க முடியும்? ஐயா, இந்த வீட்டை கட்டினது வேணா நானா இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டோட முதலாளி ரஞ்சித் ஐயா தான். அட, இது எப்படி நடக்கும்? இவன் தான் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்ல. இவ்வளவு பெரிய மாளிகைக்கு ரஞ்சித் எப்படி முதலாளியாக இருக்க முடியும்? அப்போ அந்த இடத்துல ரஞ்சித் இப்படி சொன்னான். ஐயா, நான் என்னோட சூழ்நிலையின் காரணமாக தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் செயலால் தினம் தினம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாமே இருந்தும் இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. என்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் இப்போ கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. 2 பேருமே அசிங்கப்பட்டாங்க. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாருமே வெக்கப்பட்டாங்க. அவங்க ரஞ்சித் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமாவும் கூட ரஞ்சித் சிட்டிக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்தான்.